பந்தம் அகற்றும் அனந்த குணம் பிறப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகுமல் இனத்தின் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றேன். அருள்மிகு மாணிக்க விநாயகருடைய திருவடியை வணங்கி, பிரசன்ன விநாயகர் திருவடியை வணங்கி, அருள்மிகு 48 மண்டல கால மகா கணபதியினுடைய கோடானக்குடி திருப்பாதம் திருவடி தாமரையை வணங்கி, இன்று நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் 13/7/2025 ஆனி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 9:36 மணி அளவில் அனுக்கிரகமும் அனுகூலமும் தர்மமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய அருள்மிகு சனீஸ்வரன் பகவான் வக்ரம் மீன ராசியில் வக்ரம் பெறுகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 13/7/2025 வக்ரம் பெறுகிறார். கிட்டத்தட்ட நவம்பர் 25 வரை 138 நாட்கள், அந்த காலங்களில் 138 நாட்கள் வக்ரம் பெறுகிறார் மீனராசியில். ஒருவனுக்கு அவரவர் கர்ம வினை பூர்வ புண்ணியம் பலத்திற்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனிக்கு நிகர் சனீஸ்வரர் தான். சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி, பார்த்தீங்களா, சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி என்று அமர வைத்து விடுவார். அதே நேரத்தில் அதி மேதாவிகள் அதி புத்திசாலிகள் பெரிய ராஜதந்திரிகளை கூட தெருவில் தூக்கி எறிந்துருவார். பல காரியங்களை கண்ணியமிக்கு நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை படைத்தவர். பல காரியங்களை சர்வ வல்லமை படைத்தவர், நடத்தி காட்டக்கூடியவர். ஒருவருக்கு அவர்களின் கர்ம வினைப்படி கெட்ட நேரம் வந்துவிட்டால் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்துவிடும். அவர் எவ்வளவு பெரிய ஆளும், தொழிலதிபராக இருந்தாலும் சரி, பெரிய கலெக்டராக இருந்தாலும் சரி, அதாவது அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்துவிடும். அதே நேரத்தில் சனி பகவானுடைய யோக பலன்கள் அனுபவிக்க வேண்டும் ஜாதகத்தில் இருந்தால் அவரை எந்த உயரத்தில் கொண்டு செல்லும் வல்லமை உள்ளவர். ஆகையால் தான் சனியை போல் கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லை. சனி கொடுத்தால் அதை யார் தடுப்பார் என்ற பழமொழி ஜோதிடத்தில் வந்திருக்கின்றது. அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி. பசிக்கு தேவையான உணவும் பாசத்திற்கு தேவையான உறவும் உலக வாழ்க்கை உயர்வு பெற தேவையான பொருளாதாரமும் செல்வ சீராக வளமும் நலமும் பெற நிலை பெற்று வாழும். ஏன் செல்வ சிறப்பு? காலபுருஷனுக்கு 2வது இடம் சுக்கிரன், காலபுருஷனுக்கு 2வது இடம் ரிஷபம். அதனால தான் செல்வ சிறப்போடு வாழும் நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த வக்ர பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சியாக விளங்கும். ஏன்னா உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு உங்கள் சனீஸ்வரர் 11 இருக்கார், உங்கள் ராசிக்கு 11 இருக்கார். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அதை விட ஒரு சிறப்பு 1, 5, 8ஆம் இடம். அவருடைய 1, 5, 8. அப்போ 1, 5, 8ன்னா அப்போ குரு சனி இங்கே இருக்காரு, 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் பார்வையை பார்க்கும்போது குடும்பத்தில் நல்லா இருக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, கண்டிப்பாக எல்லா விதமான புத்திசாலி குழந்தைகளாக வரும். ஏன்னா 5க்குரியம் உங்கள் ராசிக்கு 5க்குரியது 7ஆம் பார்வையை பார்க்கும்போது திருமணங்கள், வைபவங்கள், மணமக்களாக மாறுவீர்கள். சாதாரணமாக இருக்கிற பெண்ணும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆணும் மணமக்களாக மாறுவீர்கள். மக்கள் உங்களுக்கு அதை ஆசீர்வாதம், நாங்கள் எங்களை பண்ணுற மக்கள் ஆசீர்வாதம் பண்ணுவோம், அப்படிப்பட்ட நேரமும் உங்களுக்கு வந்து விட்டது. எதை வச்சு செய்யணும்? உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, தசாபத்தி எப்படி இருக்குது அதை பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் எப்படி தான் பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை ஒன்றுமே பிரச்சனை. அப்போ 10ஆம் இடம் பாருங்கள், இதை விட உங்களுக்கு 10ஆம் இடம் சனீஸ்வரனுடைய பார்வை 10ஆம் இடத்தை எப்படி பார்க்குறாரு? உங்களுக்கு 9ஆம் இடம், 8ஆம் இடம், அதாவது 7, 8, 8ஆம் இடத்தை ரிஷபத்துக்கு 8ஆம் இடத்தை 10ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ வெகு நாட்களாக விபத்து, வெகு நாட்களாக வழக்கு, வெகு நாட்களாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, வெகு நாட்களாக இந்த இல்லீகல் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், கண்டிப்பாக முடிவுக்கு வரும். எப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை ரிஷபராசிக்கு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வச்சு பார்த்தா இந்த சனீஸ்வரனுடைய வக்ரம் ரிஷபராசிக்கு ஓரளவுக்கு, ஏன்னா ஏற்கனவே நல்ல லாபத்தில் இருக்கார்.
ஏற்கனவே அவர் யோகாதிபதி, அவர் தர்ம கர்மாதிபதி. வக்கரமாக இருக்கும்போது என்ன பண்ணுவார், அவர் நல்ல நிலை இருந்தாலும், அதாவது முதல்ல 138 நாளைக்கு முன்னாடி 13/7க்கு முன்னாடி 100க்கு 90 ரூபா கொடுப்பார், 95 ரூபா கொடுப்பார். வக்கரத்தில் இருக்கும்போது என்ன கொடுவார், 20 ரூபா கொடுக்க மாட்டார். பெர்சன்டேஜில் பாருங்கள், 20 ரூபா கொடுக்க மாட்டார், ஒரு 50 ரூபா கொடுப்பார். போதும்ல? அப்போ 50 ரூபா போதும்ல? 90 ரூபாங்கிறது முதல்ல தன்னுடைய நிலையில் இருக்கும் பொழுது, உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கும்போது, மீனத்தில் லாபாதிபதியாக இருக்கார், ஜென்மமாக இருக்கார், 13/7லேருந்து வக்கர நிலைக்கு வந்துட்டார். அப்போ அந்த நிலையை கொஞ்சம் மாறுது. ஆனால் மாறினாலும் அந்த மதிப்பீடு உங்களுக்கு குறையாது. அதனால தான் 90 ரூபா கொடுத்தவர் 10 ரூபா கொடுக்க மாட்டார், இப்போ 40 ரூபா 50 ரூபா போதும்ல? அப்போ அகலக்கால் வைக்காமல் நீங்கள் என்னென்ன தொழில் பண்ணணும், நிச்சயமாக பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலும், ரிஷபராசிக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலும். அடுத்தது பேக்கரி, அடுத்தது ஸ்வீட்டு, அதுக்கடுத்து பூக்கள், மலர்கள், காய்கனிகள், பழங்கள், ஃப்ரூட் ஸ்டால், சூப்பர் மார்க்கெட்டு, அழகான எல்லாமே அழகு சம்மந்தப்பட்டதா, அழகு, கண்ணாடி, காருனா சாதாரண கார் இல்லை, இனோவா, பிஎம், எம்டபிள்யூ என்னமோ சொல்லுவீங்கள்ல, ஆடி காரு, ஆடினா எனக்கு தெரியும், ஆடி மாதத்தில் வர்றதுனால ஆடி, இந்த மாதிரி நல்ல அழகான அழகான கார்களுடைய தொழில் அதிபதி, தொழிலாளர், இதெல்லாம் உங்களுக்கு உகந்தது. அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், இருப்பதை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இருப்பதை கவனமாக வைத்துக்கொண்டு நிச்சயமாக நடந்தால் இந்த சனி வக்கர நிலையிலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம். ஒன்றும் செய்யாது. உங்களுடைய இதே நேரத்தில் உங்களுடைய தொழிலையும் பார்த்துக்கோங்க, உங்களுடைய ஜாதகத்தன்மையில் என்னென்ன தசாபத்திங்கிறத பார்த்துக்கங்க. சாரபலம் பாருங்கள், திக்கு பலம் பாருங்கள், சட்பலம் பாருங்கள், வர்க்கோத்தமாக இருக்கான்னு பாருங்கள், பரிவர்த்தனையை பாருங்கள். பரிவர்த்தனையில் மிக முக்கியமானது நட்சத்திர பரிவர்த்தனை பாருங்கள், சாரத்தினுடைய பரிவர்த்தனை பாருங்கள், மிக அற்புதமாக இருக்கும். அதெல்லாம் கணக்கீடு செய்தால் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். அப்போ கிருத்திகை நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசியில் கிருத்திகை இருக்குது, கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி, மிருகசீரிஷம். அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களை பாருங்களேன், நட்புக்குள்ளவங்க தான். இந்த 3 நட்சத்திரமே நட்புக்குள்ளவங்க தான். அப்போ கிருத்திகை கண்டிப்பாக திருவண்ணாமலை ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. அடிக்கடி நீங்கள் திருவண்ணாமலை போகிறத விட முருகப்பெருமானை கும்பிடுங்க. உங்கள் வீட்டில், உங்கள் ஊரில், உங்களுக்கு அருகில் உள்ள முருகப்பெருமானை 48 செவ்வாய்க்கிழமை போங்க. 48 செவ்வாய்க்கிழமை 9 சுற்றுங்க. 9 சுற்றுங்க. கொஞ்சோண்டு நெய் மற்றும் கற்பகிரகத்தில் சுவாமி இருப்பாங்க, அவங்களுக்கு நெய்யை வாங்கி கொடுங்க. விளக்கெல்லாம் போட வேண்டாம். அப்போ விளக்கு போடாமல் நீங்கள் நெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த சக்தியே போதும். ஆனால் என்ன செய்யணும், 9 சுத்து. சண்முக கவசம் பாடுங்க, சஷ்டி கவசம் பாடுங்க, குரு கவசம் பாடுங்க, சுப்பிரமணிய அஷ்டகம் மிக சுத்தமான, மிக அற்புதமான, ஆனந்தமான அஷ்டகம். அதை பாடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த தாக்கங்கள் குறையும். நான் கடவுள் இல்லை, உங்களுக்கு வழிகாட்டி. நான் கடவுள் இல்லை, நான் உங்களுக்கு அட்வைசர். இதை இப்படி செய்யுங்க அதுபோல தான் சொல்லுவோம். நல்லது தான் சொல்லணும், உண்மையோடு சொல்லணும். அப்போ தான் உங்கள்கிட்ட நாங்கள் இருக்க முடியும். தயவு செய்து அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, முருகப்பெருமானை செஞ்சுட்டு வாங்க. எந்த விதமான பிரச்சனை இருக்காது, தீர்க்க. ஏன்னா நீங்கள் இருக்கிறதே செல்வாக்கு உள்ள ராசி, பெரும் செல்வமும் தனமும் உள்ள ராசி. அப்படிப்பட்ட ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக ஒரு வரப்பிரசாதம் அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.